Hi friends, welcome to Asna Creations. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிரைடலுக்கான silk thread bangle தான் பார்க்க போறோம். அதுல அவங்களோட கப்பிள் நேம்ஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இது silk threadல செய்யக்கூடிய ஒரு bangle. சோ ஆல்ரெடி இதோட பேஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்லயே இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இது ஒரு லெஹங்காக்கான கலர் அப்படிங்கிறதுனால ஒரு பீச் கலர்ல இருக்கக்கூடிய silk thread எடுத்திருக்கேன். சோ இது இந்த மாதிரி கார்ட்போர்ட் லென்த்ல நீங்க wrap பண்ணிக்கோங்க. சோ இத ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் wrap பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட சென்டர்ல ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி இத ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சதுக்கு அப்புறமா ஒரு எண்ட்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சோ என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெவிகால்ல வரக்கூடிய ஃபேப்ரிக் க்ளூ தான். ஸோ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி இதோட எண்டை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் பிரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டீங்க அப்படின்னா லைட்டா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேங்கிள்ல இது ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நான் எடுத்துக்க பேங்கிள் சென்டர்ல வரக்கூடிய பேங்கிள், அதுவும் இல்லாம நேம் எழுதணும் அப்படிங்கறதுக்காக அதோட லென்த் வித் அதிகமா இருக்கிற மாதிரி பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இதுல க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதை காய வச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி சுத்தலாம். அப்பனாதான் உங்களுக்கு அந்த வளையல்ல இருந்து அந்த த்ரெட் ரிமூவ் ஆகாம இருக்கும். நீங்க க்ளூ அப்ளை பண்ண உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் wrap பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நல்ல கிரிப்பா நம்ம பிடிச்சி அதை wrap பண்ணணும். இல்ல அப்படின்னா நமக்கு அது சரியா சுத்தி வராது. சோ அதனால நல்ல கிரிப்பா நீங்க ஃபுல் வளையலையுமே இந்த silk thread வச்சு wrap பண்ணிருங்க. சோ இது நடுவுல உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இந்த silk thread கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி திரும்ப விட்ட இடத்துல இருந்தே திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுங்க. கடைசியில இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வந்த இடத்துல எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு silk thread கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி க்ளூ வச்சு உள்ள பேஸ்ட் பண்ணிடும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் காய வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் 2 வளையலையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நடுவுல கப்பலோட பேரை எழுத போறோம். சோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டோன் செயின் வச்சு தான் பேர் எழுத போறேன். சோ அதனால சின்ன லென்த் இருக்கக்கூடிய ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. சோ இதுல நிறைய வெரைட்டியான சைஸ் இருக்கு, கலர் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் அண்ட் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபெவிகாலோட க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவை வச்சு நம்ம நேம்ஸை எழுதணும். ஸோ ஒவ்வொரு லெட்டரா எழுதுங்க. எழுதினதுக்கு அப்புறமா அந்த லெட்டர்களுக்கான லென்த்ல நம்ம ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கலாம். இதை நீங்க சிசர் வச்சு கட் பண்ணாலே ஈஸியா கட் ஆயிரும். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதை அந்த க்ளூக்கு மேல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவும் அழகாவும் பேஸ்ட் ஆயிரும். சோ அதை கரெக்டா நீட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லாட்டி டூத் பிக்கோ வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சோ அதனால காயறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் ரொம்ப நீட்டா அரேஞ்ச் ஆயிரும். சோ இது பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த க்ளூ தெரியும். இது காஞ்சிருச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும். சோ அதனால உங்களுக்கு க்ளூ இருக்கிற மாதிரியே தெரியாது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரைடோட நேம் அண்ட் குரூமோட நேம் நான் ஒவ்வொரு வளையலையும் எழுதியிருக்கேன். சோ ஒரு வளையல ஒரு பேர் வர்ற மாதிரி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே வளையல 2 பேர் வர்ற மாதிரியும் எழுதலாம். அதுக்கப்புறம் சைட்ல இருக்கக்கூடிய மிச்ச ஸ்பேஸ்ல நமக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சோ இது அவங்களோட லெஹங்காவுக்கு இல்ல சாரிக்கு மேட்சா நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நேம் வச்ச வளையல் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும். சோ இப்போ நான் குரூமோட நேம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பிரைடோட நேம் இன்னொரு வளையல்ல பண்றேன். சோ க்ளூ ரொம்ப அதிகமா அப்ளை பண்ணிடாதீங்க. நார்மலா அந்த ஸ்டிக் ஆகுற அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதிகமா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அந்த செயின். சோ அதனால அந்த லெட்டர்ஸ் அதுல அழகா எழுதிட்டு அதுக்கு மேல நீங்க இதை ஸ்டிக் பண்ணுங்க. சோ இது பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி முடிச்சுட்டு 1 டே வரைக்கும் இது காயணும். ஏன்னா அதுக்குள்ள நீங்க இதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்க ஒட்டின அந்த க்ளூ ரிமூவ் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனால இதை பேஸ்ட் பண்ணிட்டு 1 டே ஃபுல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த சைட்ல என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். சுத்தி வேற செயின்ஸ் வச்சு நீங்க ஒட்டிக்கலாம். இல்ல அப்படின்னா வேற எதுவும் டிசைன்ஸ் போடுறதுனாலும் ஸ்டோன் ஒட்டுறதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ ஸ்டோன் ஒட்டுறதும் சேம் இதே மாதிரி தான் நம்மளோட
க்ளூவை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். ஏன்னா இதை வந்து தண்ணியில் படாமல் வச்சுக்கணும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணியிலலாம் நினச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால சில்க் த்ரெட் ஜுவல்லரி வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கும்போது நீங்கள் இதை வந்து ஒரு துணியில் சுற்றி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதோட கலர்ஸோ அந்த செயின்ஸோட கலரோ வந்து சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான நேம்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.